இப்போ 1 கோடி பேர் போய் திருவண்ணாமலைனா எப்படி தரிசனம் பண்ண முடியும்? இப்போ அன்றைய தினம் நம்ம வீட்டில் வழிபட்டால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய படத்துலையோ இல்லை ஒரு விளக்குலையோ அந்த அருணாச்சலேஸ்வரர் வந்து உங்களை தேடி வருவார். நம்ம மனப்பூர்வமாக கூப்பிட்டா இறைவன் வரப்போகிறார். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். வீட்டில் விளக்கு ஏற்றத்தினாலேயே வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகி செல்கிறது. மகாலட்சுமியோட கட்டாட்சம் ஏற்படுகிறது. இறை சக்தி வீட்டில் நிலைத்திருக்கிறது. அந்த ஜோதி வடிவமான அந்த சிவபெருமான் மலையாக மாறி நிற்கிறார். 12 மாதமும் அந்த பௌர்ணமி என்னைக்கெல்லாம் வருதோ அந்த ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு விசேஷம் உண்டு. தீபாவளின்னு சொல்கிறோம். தீபாவளி அன்றைக்குமே விளக்குகளை ஏற்றணும். திருவண்ணாமலை கிரிவலம் எப்படி பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு நிறைமாத கர்ப்பிணி தலையில் ஒரு எண்ணெய் குடத்தை வைத்து, எண்ணெய் நிரம்பி இருக்கக்கூடிய குடத்தை வைத்து கொண்டு இருந்தால் எப்படி நடப்பாளோ அது மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவனம் அங்கே இருக்கும். மெதுவாக அடிமேல் அடி வைத்து சிவசிந்தனையோடு சிவநாம ஸ்மரணத்தோடு போகணும். எவனுக்கு உண்மையான ஆன்மீக தேடல் இருக்கோ, எவனுக்கு அந்த ஞானத்தின் பால் ஈர்ப்பு இருக்கோ, அவன் திருவண்ணாமலை நோக்கி போகும்போது அதற்கான பலன் நமக்கு கிடைக்கிறது. 10 நிமிஷம் எரிஞ்சாலும் அது ஒழுங்காக முறையாக விளக்கை ஏற்றி வழிபட்டோமானா பலன் நமக்கு கிடைக்கும். கோடீஸ்வரனாக இருந்தாலும் தங்கத்திலே நீங்கள் விளக்கு வச்சுருந்தாலும் மண்ணகல் விளக்கை ஏற்ற தான் வரும். திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அங்கே அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்குள்ளே மட்டும் இல்லை, அங்கே மலையாக கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறார். நீங்கள் எங்கே இருந்தாலும் அவரை தரிசனம் பண்ண முடியும். நம்ம கோவிலுக்கு உள்ளே போய் அண்ணாமலையாரில் நீங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு விஐபி ஸ்பெஷல் பாஸ் வச்சுருக்கீங்க, உள்ளே போய் உட்காந்துட்டு நம்ம மொபைலில் பார்த்துட்டு இருந்தோம்னா உங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்காது. அதே சமயம் இவ்வளோ எனக்கு ஆசையாக இருக்குது அண்ணாமலையாரை பார்க்க முடியலையே நினச்சி நம்ம வீட்டில் நம்ம மறுக்கிட்டு இருப்போம். கோயிலுக்கு போயிருந்தால் எவ்வளோ பலன் கிடைக்குமோ அதோட 100 பங்கு பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் மனம் முதல்ல இறைவனிடத்தில் குவியணும். இப்போ திருவிழா அன்னைக்கு நம்மளால் இறைவனை போய் கோவிலில் வழிபட முடியலன்னு சொன்னால் வீட்டில் நம்ம அதே இறைவனை வழிபட்டால் இறைவன் நம்மை தேடி வருவான்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வச்சுக்க வேண்டாம். திருக்கார்த்திகை தீபத்தன்று உச்சரிக்க வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்றைக்கு திருக்கார்த்திகை தீபத்தினுடைய மகிமைகளையும் சிறப்புகளையும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இல்லந்தோறும் விளக்கேற்ற வேண்டும் என்ற பாரம்பரியத்தை உணர்ந்த நாம் இந்த திருக்கார்த்திகை தீபத்தினுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து நாம் அதை வழிபட்டோம் என்றால் முழுமையான பலனையும் இறைத்துவத்தையும் அடைய முடியும். அதற்கான ஒரு சரியான வழிகாட்டுதலை வழங்குவதற்காக தான் இன்று நம்மிடையே டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. வாங்க வர சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு சொன்னாலே பெண்களுக்கு மகிழ்ச்சி ஆயிடும். ஏன்னா வீடு முழுக்க விளக்கேற்றி அந்த ஜோதி மயத்தோடு இறைவனை வந்து தரிசிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த கார்த்திகை மாதத்திலிருந்தே எல்லோருமே தயாராகிடுவாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு முறையாக எளிமையாக வழிபடக்கூடிய விதத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. முதல்ல இந்த திருக்கார்த்திகை தீபத்தை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். இல்லை, பொதுவாகவே டெய்லியே வீட்டில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது ஒரு மரபு, நம்முடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மரபு. அந்த வீட்டில் விளக்கு ஏற்றத்தினாலேயே வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகி செல்கிறது. மகாலட்சுமியோட கட்டாட்சம் ஏற்படுகிறது. இறை சக்தி வீட்டில் நிலைத்திருக்கிறது. நித்தியமே வீட்டில் ஒரு நாளும் வாசத்தெளிச்சு கோலம் போடுறதும் விளக்கேற்றுறதும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதில் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நம்ம அண்ணாமலையார் தீபம்னு சொல்லுவோம். அந்த அண்ணாமலையாருடைய தத்துவத்தை எடுத்து பார்த்தோம்னா, திருவண்ணாமலையுடைய தலபுராணத்தின்படி சிவபெருமான் ஜோதி வடிவாக நின்றார். ஜோதி வடிவாக நின்ற சிவபெருமானை ஒரு மாலுமயனும் தேடி அவங்களால் உணர முடியாத ஒரு தன்மை இருக்குங்கிற அந்த கதையை பார்க்குறோம். நம்ம அந்த ஜோதி வடிவமான அந்த சிவபெருமான் மலையாக மாறி நிற்கிறார். கிரிவலம் வரோமே, அந்த கிரிவலம் வரதுடைய பர்பஸும் அதுதான். அந்த சிவபெருமானே அந்த மலையாக இருக்காருங்கிறதுனால அந்த நிகழ்வை உணர்த்தும் விதமாக திருக்கார்த்திகை அன்னைக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமின்னு சொல்லுவோம். இந்த கார்த்திகை பௌர்ணமி அவ்வளோ விசேஷமான ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய பாரம்பரியத்தை எடுத்து பார்த்தோம்னா 12 மாதமும் அந்த பௌர்ணமி என்னைக்கெல்லாம் வருதோ அந்த ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு விசேஷம் உண்டு. சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், அது பௌர்ணமி என்னைக்கு வரும். இந்த மாதிரி ஒரு மாதமும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 12 பௌர்ணமியும் ஒரு விசேஷமான தன்மை கொண்டதாக இருக்கும். நீங்கள் தைப்பூசமும் பௌர்ணமி தான். 12 பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு. அப்போ அதில் இந்த கார்த்திகை பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான நாளாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அன்றைக்கு நம்ம இறைவனை தீபங்களை ஏற்றி வீடு பூராவும், நிறைய பேர் வாசல் ஏற்றுவாங்க, அப்படி கிடையாது, வீடு பூராவும் ஏற்றணும். ஏன்னா தீபத்துடைய தன்மையே நம்ம ஒரு இருளில் ஒரு விளக்கை ஏற்றிட்டோம்னா இருட்டை போன்னு விரட்ட வேண்டாம், தானே அங்கே ஒளி ஏற்பட்டு போய் அந்த இருள் விலகி போவது போல் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இது சொல்லப்பட்டிருக்கு. அன்று சிவபெருமானையும் பார்வதி தேவியாரையும்
முருகப்பெருமானையும் இவர்களெல்லாம் வீட்டில் வைத்து நம்ம வழிபட்டு இறைவனை துதித்து நம்மளுக்கு என்ற வழிபாடு நீங்கள் பெருசாக படாடவமாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாருக்குமே அந்த தீப ஜோதியை அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே தீபாவளின்னு சொல்கிறோம். தீபாவளி அன்றைக்குமே விளக்குகளை ஏற்றணும். நிறைய பேருக்கு தெரியாது அந்த பேரே தீப ஆவளி. ஆவளின்னு சொன்னாலே வரிசைன்னு அர்த்தம். தீபாவளி அன்றைக்குமே நம்ம இதே போல் விளக்கு ஏற்றி வீட்டில் வழிபடணும். ஒவ்வொரு நாளுமே மாலை பொழுதில் வீட்டில் சாயந்தரம் விளக்கேற்றும் போது திருமகளுடைய மகாலட்சுமியுடைய அருள் அந்த குடும்பத்துக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தீபாவளி காலத்துலையும் இதே மாதிரி தான். தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் யார் வீட்டிலலாம் விளக்கெறிகிறதோ மகாலட்சுமி அந்த வீட்டிலெல்லாம் வந்து வசிப்பாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி அந்த தீப ஒளிக்கு அவ்வளவு விசேஷமான தன்மை கொண்டதாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சொன்னது போல் இவங்க நிறைய பேருக்கு ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கு, உத்தியோகங்கள் இருக்குன்னா கூட குறைந்தபட்சம் இதை பூஜை அறையிலையும் வீட்டு வாசல்லையுமாவது விளக்கை ஏற்றத்தான் வேணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ விளக்கை ஏற்றுவோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது தான். நம்ம சக்திக்கு உட்பட்டு நிறைய ஏற்றுங்க. வாசல்லேருந்து காம்பவுண்டு ஃபுல்லாக ஏற்றுங்க. வீட்டில் ஒரு அறையிலையும் சமையலறை குளியலறை உட்பட எல்லா இடத்துலையும் ஒரு விளக்கை வைக்கணும். அன்றைக்கி ஒரு விளக்காவது ஒரு இடத்துலையும் கோலம் போட்டு அங்கே அந்த ஒரு இடத்துலையும் இறை சக்தி நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஐதீகம். அந்த எங்கெல்லாம் விளக்குடைய ஒளி படர்கிறதோ அங்கெல்லாம் கெட்ட சக்திகள் விலகி இறை சக்தி அங்கே விளங்கி நிற்கிறது அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் பல பேர் இது அண்ணாமலையார் கோவிலுடைய தீபத்தை ஒட்டி வைப்பாங்க. சில பேர் குடும்ப வழக்கத்தை ஒட்டி சில வருஷங்கள் முன்ன பின்ன வரும். அப்போ சில பேர் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு விளக்கேற்றுறதும், சில பேர் பரணி தீபம்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு விளக்கேற்றுறது, இது மாதிரியான ஒரு மரபு இருக்குது. பொதுவாகவே கார்த்திகை மாதம் பூராவுமே தீபத்திருநாள் நீங்கள் மட்டும் ஏற்றுறது இல்லை. கார்த்திகை மாதம் 30 நாளும் மாலை வேளையில் வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றணும். மார்கழி மாதம் 30 நாளும் அதிகாலையில் வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றணும். கடவுள் படங்கள் சாமி கும்பிட்டு வழிபடக்கூடிய பூஜை அறை இருந்தால் சரி. பூஜை அறை இல்லாமல் ஒரு மாடம் மாதிரி விளக்க வச்சுருக்கோமா, சாமி படம் வச்சுருக்கோமா, அங்கேயும் ஏற்றணும், வீட்டு வாசல்லையும் ஏற்றணும். இப்போ இந்த தீப திருநாள் அன்று எந்த இறைவனை மையமாக வைத்து வணங்க வேண்டும்? முருகப்பெருமானை மையமாக வைத்து வணங்க வேண்டுமா, இல்லை அண்ணாமலையாரை மையமாக வைத்து வணங்க வேண்டுமா, இல்லை எல்லா இறைவனையுமே வைத்து? தீப திருநாள் நம்ம அண்ணாமலையாருடைய வழிபாடு அப்படிங்கிற அந்த ஒரு அண்ணாமலையாருடைய தலபுராணத்தோடு ஒட்டி இருக்கிற காரணத்தினாலே அண்ணாமலையார் ஜோதி அங்கே ஏற்றுவாங்க கோவிலில். அதனால சிவபெருமானை அன்னைக்கு விசேஷமாக வழிபடுவது சிறப்பு. திருக்கார்த்திகைங்கிறது முருகப்பெருமானுக்கும் உகந்த நட்சத்திரமாக இருக்கிறதுனால நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு முருக வழிபாடும் செய்யறது உண்டு. பௌர்ணமி என்பதால் அது அம்பாளுக்கும் உகந்த நாள். சிவபெருமான் வழிபட்டாலே அம்பாளும் சேர்ந்துதான் இருக்காங்க. ஒவ்வொரு பௌர்ணமியும் அம்பாளுக்கு உகந்த நாள் தான், சந்தேகமே இல்லை. பௌர்ணமி நிலவில் அம்பிகை நிறைந்திருக்கா அப்படின்னு தான் ஐதீகம். அதனால தான் அபிராமி பட்டர் அமாவாசை அன்னைக்கு கூட பௌர்ணமியாக பார்க்குறார். அதனால் சிவரும் சக்தியும் பிரிக்க முடியாத தன்மை கொண்டவர்கள். சிவபெருமானை வழிபட்டதும் சொன்னாலே அம்பிகையும் சேர்த்து வழிபடுவது தான். ஸ்ரீ சேஷாஸ்திரி சுவாமிகள் அவர்கள் திருவண்ணாமலையில் ஒரு குருவாக இருக்கக்கூடியவர். உங்களுடைய இதில் பதிவிட்டிருந்தீங்க. திருவண்ணாமலையினுடைய சிறப்புகளை உணர்ந்து நீங்கள் பதிவிட்டது போல் எங்களுக்கு இருந்தது. இந்த கிரிவலம் அப்படின்றதே நண்பர்களோடு இணைந்து ஒரு முறை போய் ஒரு சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு மகிழ்வாக செல்லக்கூடியவர்களை தான் நம்ம பார்க்குறோம். அந்த மகத்துவத்தை உணர்ந்து சென்றால் சிறப்பாக இருக்கும் இல்லை? அதுதான் பல விஷயங்கள் இன்றைக்கி என்ன ஆயிடுதுன்னா சோஷியல் மீடியானால பல நன்மைகள் ஏற்பட்டிருக்கு, நம்மளே அறியாமல் சில தீமைகள் ஏற்பட்டிருக்கு. சில நேரங்களில் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு தெரியுது, ஆனால் ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும்னு தெரியல. திருவண்ணாமலை கிரிவலம் எப்படி பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு நிறைமாத கர்ப்பிணி தலையில் ஒரு எண்ணெய் குடத்தை வைத்து எண்ணெய் நிரம்பி இருக்கக்கூடிய குடத்தை வைத்து கொண்டு இருந்தால் எப்படி நடப்பாளோ அது மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவனம் அங்கே இருக்கும். மெதுவாக அடிமேல் அடி வைத்து சிவசிந்தனையோடு சிவநாம ஸ்மரணத்தோடு போகணும். இப்போ சபரிமலையிலையும் வச்சுங்க, சபரிமலை யாத்திரையும் போதும் சரி, திருவண்ணாமலை கிரிவலத்தும் போதும் சரி, யாருக்கு நிறைய புண்ணியம் வருது அப்படின்னா மொபைல் ஃபோன் கம்பெனிக்காரங்களுக்கு தான் வருது. ஏன் அப்படின்னா, நீங்கள் சபரிமலை போகும்போது ஐயப்பன் பாட்டுல நான் பேசியிருக்கக்கூடிய ஸ்பீச்சு இந்த மாதிரியான விஷயங்களை மொபைலில் போடுறீங்க. திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போதும் சிவபெருமானுடைய பாடல்கள் எல்லாம் மொபைலில் போட்டு போகிறீங்க. மொபைல் தான் பாடுதே ஒழிஞ்சு நம்ம பாடுறதில்லை. அப்போது அதுக்கு வேலை இல்லை. நம்ம மனம் ஒன்றி செய்யக்கூடிய வழிபாடு, நம்ம வாயில் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு மனதில் வேறு சிந்தனைகள் இல்லாமல், இந்த கதை பேசிக்கிட்டு ஜோக்கு பேசி நடுவில் இப்போ ஒரு கிலோமீட்டர் போயிட்டு அங்கே போய் கால் மசாஜ் பண்ணுறாங்கப்பா, அங்கே மசாஜ் பண்ணுவோம், அங்கே போனால் டீ குடிப்போம், இது இல்லை வழிபாடு. வேறு சிந்தனைகள் இல்லாமல் அந்த கிரிவலம் பண்ணணும். அப்போது அந்த திருவண்ணாமலையுடைய தத்துவமே என்ன சொல்லுது அப்படின்னா, ஆதி நடம் ஆடுமலை, அன்றிருவர் தேடுமலை, சோதி மதி ஆட அரவம் சூடும் மலை, நீதி தழைக்கும் மலை, ஞானத்த போதனரை வாவென்று அழைக்கும் மலை. இப்போ எவனுக்கு ஞான தேடல் இருக்கோ அவனை அந்த மலை வான்னு கூப்பிடுது. அப்படிதான் குருநாதர் ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகள் போகிறார். காஞ்சிபுரத்தில் இருந்தவர் திருவண்ணாமலையுடைய அந்த குரல் கேட்ட உடனே அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு போயிட்டார். அப்புறம் அந்த மலையை விட்டு வெளியில் போகல.
தன்னுடைய 16-17 வயசில் போனவர். அதுக்கப்புறம் 40 வருஷ காலம் அந்த திருவண்ணாமலைக்குள்ளேயே தான் இருந்தார். அங்கேருந்து எல்லையை தாண்டலை. மதுரையில் இருந்த வெங்கட்ராமன்கிற அந்த சிறுவன், அவருக்கு அந்த குரல் கேட்டது, அவர் கிளம்பி போனார். ரமண மகரிஷியாக மாறி அங்கேயே இருந்துட்டார். அவரும் வெளியில் வரல. கல்கட்டாவில் இருந்தார். ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்த ராம் சுரத்குமார், அவர் அங்கேருந்து கிளம்பி வரார். அவரும் அங்கேயே இருந்துட்டார், யோகி ராம் சுரத்குமார். அப்போது ஞானத்த போதனரை வாவன் அழைக்கும் மலைன்னு சொன்ன அந்த வார்த்தை பொய் இல்லை. அப்போது எவனுக்கு உண்மையான ஆன்மீக தேடல் இருக்கோ, எவனுக்கு அந்த ஞானத்தின் பால் ஈர்ப்பு இருக்கோ, அவன் திருவண்ணாமலை நோக்கி போகும்போது அதற்கான பலன் நமக்கு கிடைக்கிறது. நம்ம வேறொரு பதிவில் சொன்ன மாதிரி திருக்கோயில்களை பரிகார ஸ்தலமாக்கிட்டோம். இப்போ திங்கக்கிழமை கிரிவலம் வந்தால் கல்யாணம் ஆகும், செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் வேலை கிடைக்கும், புதன்கிழமை கிரிவலம் வந்தால் கடன் தீரும், நம்மளே புதுசு புதுசாக உருவாக்கி அதோட கோவிலுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரியாமல் பண்ணிகிட்டு இருக்கோம். பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து எவ்வளவு அசுத்தம் பண்ண முடியுமோ நம்ம மக்கள் பண்ணிடுறாங்க. ஒரு ஆலயத்துக்கு போகிறோம், அது ஊரே ஆலயம், அந்த மலையே சிவம் அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம உணர்ந்தோன்னா குப்பை போட மாட்டோம். கண்ட இடத்துல துப்புறது, கண்ட இடத்துல சாப்பிட்டு குப்பையை போடுறது, இது மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்கிறது வந்து நான் யாரையும் குற்றமாக சொல்லலை. இவங்க தெரிஞ்சு செய்கிறது இல்லை, அறியாமையினால செய்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினா இந்த பதிவை பார்த்து ஒருத்தராவது நாங்கள் ஒழுங்காக போயிட்டு வந்தோம், எங்களுக்கு ஒரு மனநிறைவு ஏற்பட்டதுன்னு சொன்னால் அதுதான் நம்முடைய வெற்றி. அதனால் இதில் இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, தீபத்திருநாளை பற்றி பேசணும், வீட்டில் தீபத்தை ஏற்றுறதை பற்றி பேசணும். அனுதினமும் வீட்டில் தீபத்தை ஏற்றுறதை ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். நம்முடைய துன்பங்கள் நம்மளை விட்டு விலகி போகிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியும். மனித வாழ்க்கையில் எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது, துன்பங்கள் வந்து போகும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தொடர்ச்சியாக கஷ்டத்தில் இருப்பவர்கள், துக்கத்தில் இருப்பவர்கள் இது மாதிரி வீட்டில் குறிப்பிட்ட ஒரு வேளையில் விளக்கை ஏற்றி வைத்து இறைவனை வணங்குறதுனாலேயே அந்த துன்பங்கள் நம்மளை விட்டு நீங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். ஏன்னா அந்த தீபத்தில், தீப ஒளியில் தெய்வம் வந்து குடியிருக்கும். அதில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய, பல பேர் நீங்களும் தான் சொல்கிறீங்க நானும் தான் விளக்கேற்றுறேன் அப்படின்னா நம்ம தவறு எங்கே செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல கலப்படம் இல்லாத சுத்தமான வஸ்துக்களை இறைவனுக்கு கொடுக்கணும். இப்போது திருப்பதி பிரச்சனை வந்தது, திருப்பதியில் நெய்யில் கலப்படம் ஏற்பட்டதுங்கிற ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. கொஞ்சம் யோசித்து பார்த்தா இதுக்கு யார் காரணம்னா நம்ம தான் காரணம். நம்ம இறைவனுக்கு நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், நமக்கு வந்து முகத்துக்கு போடுறதுக்கு ஒரு பவுடர் வாங்குகிறோம், ஷாம்பு வாங்குகிறோம். ஒரு டூப்ளிகேட் ஷாம்பு இருந்தால் வாங்குவோம், ஐயோ அதை போட்டால் முடி ஒட்டிடும், அந்த டூப்ளிகேட் க்ரீமை போட்டால் மூஞ்சியில் புண்ணு வந்துடும், போட மாட்டோம். நம்ம உயர்ந்த வஸ்துக்கள், விலை உயர்ந்த வஸ்துக்கள் எது தரமாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுறோம். இறைவனுக்கு மாத்திரம் ஏன் இந்த போலியான வஸ்துக்கள்? நம்ம போலியான பொருளை இறைவனுக்கு கொடுத்தோம்னா போலியான பலன் தான் கிடைக்கும், முழுமையான பலன் கிடைக்காது. நல்லெண்ணெயில் தான் விளக்கேற்ற சொல்லியிருக்கு. யார் சொன்னாலும் வேறு எதையும் நம்பாதீங்க. அதனால் என்னெல்லாமோ எண்ணெய்கள் கடையில் கிடைக்கிது, விலை வந்து அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நான் எடிபிள் அப்படின்னு போட்டிருப்போம். நான் எடிபிள்னால் உண்ணத்தகுந்தது அல்ல அப்படின்னு அர்த்தம். நம்முடைய தெளிவான பெரியோர்கள் வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. விளக்கு ஏற்றுவதானா ஒன்றா நெய்யில் ஏற்றணும், இல்லை நல்லெண்ணெயில் ஏற்றணும். இது ஏற்றுற விளக்கு தான் பிரயோஜனப்படும், என்ன பலன் தருமோ. நீங்கள் எடிபிளான விஷயம், உண்ணத்தகுந்தான தக்க விஷயமாக அது இல்லைன்னா அது கெமிக்கல். நீங்கள் அது பரவாயில்லைங்க, ஒரு லிட்டரே 60 ரூபாய்க்கு தான் கிடைக்கிது. நல்லெண்ணெய் வந்து இன்றைக்கி ஒரு லிட்டர் 300 ரூபா இருக்குது. 10 நிமிஷம் விளக்கு எரிஞ்சாலும் போதும், ராத்திரி விடிய எரியணும்னு இல்லை, 10 நிமிஷம் எரிஞ்சாலும் அது ஒழுங்காக முறையாக விளக்கை ஏற்றி வழிபட்டோமானா பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் விளக்கேற்றோங்கிற ஒரு விஷயத்துக்காக பல செய்யக்கூடாத செயல்களை செய்கிறத விட அதுக்கு பேரே நல்ல எண்ணெய், அதனால் அது நமக்கு நல்லது தான் பண்ணும். அதே மாதிரி விளக்குகளில் கூட பார்க்குறாங்க, இப்போ நிறைய விளக்குகள் எல்லாம் விளம்பரத்துக்காக அமைச்சிட்டு இருக்காங்க. கார்த்திகை தீபத்தன்று ஏற்ற வேண்டிய அவசியமான விளக்குனா எந்த விளக்கு? கார்த்திகை தீபத்தன்னைக்கு அவசியமாக ஏற்ற வேண்டிய விளக்கு அப்படிங்கிறது அவர் வீட்டில் என்ன வழக்கத்தில் இருக்கோ அந்த வழக்கத்தில் இருக்கக்கூடிய குத்து விளக்கோ காமாட்சி விளக்கோ அது மாதிரியான விளக்குகளை இறைவனிடத்தில் ஏற்றணும். மண் அகல் விளக்கு, கோடீஸ்வரனாக இருந்தாலும் தங்கத்திலே நீங்கள் விளக்கு வச்சுருந்தாலும் மண் அகல் விளக்கை ஏற்ற தான் வரும். அது நம்ம அடங்கி இருக்கக்கூடியது. நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே தத்துவங்களோடு இணைந்தது, இயற்கையோடு இணைந்திருக்கக்கூடிய வழிபாடு. நம்ம தான் அதை காம்ப்ளிகேட் பண்ணி கஷ்டப்படுறோம். அதனால் ரொம்ப எளிமையாக எல்லாரும் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்கு. நம்முடைய மனித சுபாவம் நம்மளே அதை காம்ப்ளிகேட் பண்ணி ஐயோ என்னால் முடியலையே அப்படிங்கிறோம் அதுக்கப்புறம். அதனால் ஒரு எளிமையான வழிபாடு இது ஒரு நீங்கள் நான் முதல்ல சொன்னேன், பல பரிகாரங்களை தவறாக புரிஞ்சுக்கிறோன்னு. நம்மளே அறியாமல் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் என்ன தெரியுமா? வீட்டில் விளக்கேற்றுவது. அதுவும் கரெக்டாக காலையும் மாலையும் தவறாமல் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி இறைவனை வழிபடுங்க. உங்களையும் அறியாமல் நீங்கள் திரும்பி பார்த்தோம்னா இந்த துன்பத்தையெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோமோங்கிறத நம்மளே அப்புறம் உணர ஆரம்பிப்போம். மேஜிக் இன்றைக்கி பண்ணால் நாளைக்கு நடக்காது. ஆனால் ஒரு காலம் கடந்து ஒரு மண்டல காலம், ஒரு 48 நாள், ஒரு 3 மாதம் தாண்டி வரும்போது நம்மளையும் அறியாமல் அந்த துன்பத்தையோட தாக்கம் நம்மளுக்கு விட்டு நீங்கி நம்ம வாழ்க்கை சரியான பாதையில் சீர்பட ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் டிசிப்ளின் வேணும். ஒரு 4 நாள் ஏற்றுறது, ஒரு 4 நாள் போட்டி போடுறது,
திடீர்னு காத்தால 5 மணிக்கு விளக்கேற்றுறது, திடீர்னு 11 மணிக்கு விளக்கேற்றுறது, அப்படி இல்லாமல் ஒரு முறைமையான வழிபாட்டை நம்ம வச்சோன்னா முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். அதற்கு இந்த ஒரு கார்த்திகை தீப திருநாள் ஒரு துவக்கமாக இருக்கட்டுமே. அன்றைக்கி வீடு பூரா ஏற்றுங்க, எல்லா இடத்துலையும் இறைவனுடைய அருள் ஒளி பரவட்டும், வீட்டில் மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணட்டும், உங்களுடைய துன்பங்கள் நீங்கட்டும். அது ஒரு தொடக்க புள்ளியாக வச்சு அனுதினமும் வீட்டில் விளக்கேற்றி இறைவனை வழிபடுவது அப்படிங்கிற முறைமையை நீங்களும் பண்ணுங்கள், அடுத்த தலைமுறைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. 2 கேள்வி மட்டும் இருக்கு எனக்கு. இப்போ கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலைக்கு சென்றே ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய சந்தேகம் என்னன்னா, உள்ளே சென்று எங்களால் தரிசிக்க முடியலை அண்ணாமலையாரை, நாங்கள் உள்ளே போய் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் வெளியில் வந்து கிரிவலம் சுற்றணுமா, இல்லை கிரிவலம் சுற்றிட்டு உள்ளே போய் பார்க்கணுமா, இல்லை இதில் எந்த முறை சரியான முறை, அந்த கூட்டத்தில் எனக்கு போகணும்னு விருப்பமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு என்ன வழிகாட்டலாம்? பொதுவாகவே ஒரு கோவிலில் வந்து திருநாள் அன்னைக்கு போனால் கட்டாயம் கூட்டம் இருக்கும். அது வந்து யாராலையுமே தவிர்க்க முடியாது. இன்னொன்று, நம்ம போய் எல்லாரும் அங்கே பார்க்கணும்னு நினச்சி, உதாரணத்துக்கு ஒரு 25,000 பேர் வந்திருக்கோம்னா அங்கே கோவில் இருக்கக்கூடிய இடம் என்ன, கருவறையுடைய அளவு என்ன, அவ்வளோதான் பார்க்க முடியும். ஆனால் திருவண்ணாமலையில் சொல்கிறது வந்து வேடிக்கையானது. ஏன் அப்படின்னா, திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அங்கே அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்குள்ளே மட்டும் இல்லை, அங்கே மலையாக கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறார். நீங்கள் எங்கே இருந்தாலும் அவரை தரிசனம் பண்ண முடியும். அதனால உள்ள போகல அப்படின்றது குறையெல்லாம் வேண்டாம், மனக்குறை நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அண்ணாமலையார் மலையாக இருக்கார், அந்த அண்ணாமலையாரே ஜோதியாக அங்கே ஆவிர்பவிக்கிறார். அதனால அவரை பார்த்துட்டாலே இப்போ பொதுவாகவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆலயத்துக்கு போகிறோம், நமக்கு உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இது பல்வேறு காரணங்களால நமக்கு யாத்திரை பண்ணிருக்கோம், நம்ம போயிருக்கிற நேரம் கோவில் அடைச்சிருக்கு, கோவில் பூட்டி இருக்குது, நமக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, நம்ம அன்றைக்கி குளிக்காமல் எப்படி கோவிலுக்குள்ளே போகிறதுங்கிற தயக்கம் நமக்கு இருக்கலாம். இது மாதிரி பல காரணங்களுக்காக கோவிலுக்குள்ளே போக முடியாமல் தயங்கி நிற்கும் போதே அந்த கோவிலுடைய கோபுர கலசத்தை பார்த்தாலே இறைவனை பார்த்த புண்ணியம் உண்டுன்னு பெரியவர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாக்கி எல்லாமே விட்டுருவோம், நம்ம யாத்திரை சமயத்தில் போகிறோம், லேட் ஆகிடுச்சு, ராத்திரி 9 மணிக்கு போகிறோம், கோவில் அடைச்சிட்டாங்க, அந்த கோவில் கலசத்தை பார்த்தாலும் இறைவனை பார்த்த பலன் நமக்கு உண்டுங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த கலசத்துக்கே இருக்குங்கும் போது அங்கே தலபுராணமே என்ன சொல்லிக்கிறதுனா, அண்ணாமலையாரே மலையாக இருக்கார், நம்ம கிரிவலம் அதுக்கு தான் போகிறோம். அங்கே ஒவ்வொரு பிடியும் ஒவ்வொரு அடியும் சிவலிங்கம். அதனால் அங்கே வந்து திருவண்ணாமலையில் அந்த கவலையே வேண்டாம், நீங்கள் அந்த தலத்தில் இருந்தாலே போதும். அந்த அந்த அண்ணாமலையுடைய அந்த விசினிட்டின்னு சொல்கிறோமே, அந்த அது அந்த அது வட்டத்துக்குள்ளே நம்ம இருந்து அண்ணாமலையாரோட அந்த தீபத்தையும் அந்த மலையும் தரிசனம் பண்ணாலே அண்ணாமலையார் உங்களை பார்த்துருவார். நம்ம அண்ணாமலையாரை பார்க்கறது அடுத்த கேள்வி, முதல்ல அவர் நம்மளை பார்க்கணும், அது நடந்துடும் நிச்சயமா. அதே மாதிரி தர்ம காரியங்களில் ஈடுபடணும் அப்படின்றது நமக்கு பல புண்ணியங்களை சேர்க்கும்னு சொல்லிட்டு கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் வரக்கூடியவங்களுக்கு நீர்மோர் கொடுக்கறது, பானகம் கொடுக்கறது, அவங்க பசியாத்துறது, இந்த மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து செய்கிறாங்க. எங்களுக்கு என்ன கேள்வினா, நாங்கள் கிரிவலம் வரோம், இதெல்லாம் வாங்கி அருந்தலாமா, அருந்தக்கூடாதா, இல்லை விரதம் இருந்து தான் நடக்கணுமா, இதெல்லாம் அருந்ததுனால எங்களுடைய விரதம் முறிவு அடைஞ்சிடுமா, இந்த மாதிரியான சந்தேகங்களும் இருக்கு. நியாயமான கேள்வி. நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் உண்டு. கோவிலில் நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோம், அங்கே பிரசாதம் கொடுக்குறாங்களே, நம்ம இதெல்லாம் வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னா, நம்ம என்ன விரத நியமங்களை வைத்து கொண்டிருக்கிறோமோ அதை அனுசரித்து இல்லை, நம்ம வந்து நமக்கு உடல் நிலை ஒத்துழைக்காது, அதனால் எனக்கு மருந்து சாப்பிடணும், எனக்கு சுகர் இருக்குது, இப்படி சில பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, சில பேருக்கு அசிடிட்டி இருக்கும், சாப்பிடாமல் இருக்க முடியாது, ஏதோ ஒன்று இறைவனுடைய பிரசாதமாக நினைத்து சாப்பிட்டுட்டானா தப்பு கிடையாது. இல்லை நான் எதுவும் சாப்பிட்றதில்ல, நீராகாரம் மட்டும் எடுத்துக்கிறேன், நீங்கள் நீர்மோரம் வாங்கி குடிங்க, இல்லை ஜூஸும் வாங்கி குடிங்க, அது மாதிரியான விஷயங்கள் சாப்பிடலாம். அதாவது நம்ம எப்படி அனுஷ்டானங்களை வைத்திருக்கோமோ, எப்படி விரதத்தை கடைபிடிக்கிறோமோ அதை அனுசரித்து இதை வைத்து கொண்டால் நமக்கு பிரச்சனை இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா, கிரிவலம் இறைவனை நினைத்து வரோம், அங்கே போய் இது கிடச்சிருக்கே பிரசாதத்தை பிரசாதமாக எடுத்துகிட்டு வரைக்கும் தப்பு இல்லை. பிரசாதத்தை நம்ம சாப்பாடு எடுத்துட்டு நீங்கள் ஹோட்டலுக்கு போக வேண்டாம்னு சொல்லி நம்ம நினச்சா அது தவறு. கார்த்திகை தீபத்தன்று அண்ணாமலை தரிசனம் அப்படின்றது மிகச்சிறப்பு தான், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஒரு சிலருக்கு இந்த கூட்ட நெரிசலில் போகாமல் அப்படியே அமைதியான சூழலில் போய் இறைவனை தரிசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்ற நாட்களில் செல்லும் பொழுது இந்த சிறப்பான நாட்களில் செல்லக்கூடிய அதே பலன் எங்களுக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. எல்லா நாட்களுமே இறைவனை போய் தரிசனம் செய்யும் பொழுது பலன்கள் கிடைக்குமா? நம்ம கோவிலுக்கு உள்ளே போய் அண்ணாமலையாரில் நீங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு விஐபி ஸ்பெஷல் பாஸ் வச்சுருக்கீங்க, உள்ளே போய் உட்காந்துட்டு நம்ம மொபைலை பார்த்துட்டு இருந்தோம்னா உங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்காது. அதே சமயம் இவ்வளோ எனக்கு ஆசையாக இருக்குது, அண்ணாமலையாரை பார்க்க முடியலையே நினச்சி நம்ம வீட்டில் நம்ம மருகிட்டு இருப்போம், கோயிலுக்கு போயிருந்தால் எவ்வளோ பலன் கிடைக்குமோ அதோட 100 பங்கு பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் மனம் முதல்ல இறைவனிடத்தில் குவியணும். அது வந்துருதுன்னா இந்த பலன்கிறது உங்கள் மொபைல் சார்ஜ் மாதிரி 25% 30% கிடையாது. அப்போது அந்த பலன் நம்முடைய மனம் சார்ந்தது. இன்னொன்று, ஒரு திருவிழா அன்னைக்கு நம்மளால் இறைவனை போய் கோவிலில் வழிபட முடியலன்னு சொன்னால் வீட்டில் நம்ம அதே இறைவனை வழிபட்டால் இறைவன் நம்மை தேடி வருவான்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வச்சுக்க வேண்டாம். நான் சொன்னது போல் இப்போ 1 கோடி பேர் போய் திருவண்ணாமலைனா எப்படி தரிசனம் பண்ண முடியும்? இப்போ அன்றைய தினம் நம்ம வீட்டில் வழிபட்டால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய படத்துலையோ இல்லை ஒரு விளக்குலையோ அந்த அருணாச்சலேஸ்வரர் வந்து உங்களை தேடி வருவார். நம்ம மனப்பூர்வமாக கூப்பிட்டா இறைவன் வரப்போகிறார். நீங்கள் பெரிய மந்திரம் சொல்லி அப்படி தான் கூப்பிடணும். உங்களுக்கு தெரிந்த முறையில் எளிய வழிபாடு பண்ணுங்கள்.
அதுக்கு இறைவன் கட்டுப்பட்டவன். இறைவன் தொண்டர் உள்ளத்துள் ஒடுக்கம்ங்கிறான். அப்போ இறைவன் அதுக்காக வரதான் செய்யறான். அண்ணாமலையாரோட கோவில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, உங்களுக்கு 7 நாள் அந்த ஜோதி எரியும். அதனால இன்னைக்கு போக முடியலையா, ஒரு 2 நாள் கழிச்சு போய் தரிசனம் பண்ணலாம். திருக்கார்த்திகை தீபத்தினை வழிபடக்கூடிய முறைகளை பற்றி ரொம்ப எளிமையாக அழகாக நமக்காக எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. நிறைவான ஒரு கேள்வி, எல்லோருக்குமே சகல சௌபாக்கியங்களையும் பெறணும், சகல ஐஸ்வர்யங்களையும் பெறணுன்ற ஒரு விருப்பம் மனதுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை அப்படின்றதுனால அன்றைக்கு வணங்கக்கூடியவங்க இந்த சௌபாக்கியங்களை பெற வேண்டும் என்பதற்காக திருக்கார்த்திகை தீபத்தன்று உச்சரிக்க வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா? பொதுவாகவே தீபத்தில் திருமகள் உரைகிறாள் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல், இந்த தீபம் எங்கெல்லாம் எரிகிறதோ, முறையான ஒரு தீபம் எந்தெந்த வீட்டில் ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டில் கல்யாணம் நிறைந்திருக்கும். கல்யாணம்னா திருமணம் மட்டும் இல்லை, சுபமான நிகழ்ச்சிகள். கல்யாணம்னா பொதுவான அர்த்தம் சுப நிகழ்ச்சின்னு அர்த்தம். அப்போ அந்த விளக்கு ஏற்ற இடத்துல சுப நிகழ்ச்சிகள் நிறைந்திருக்கும். அப்போது சுபம் கரோதி கல்யாணம், ஆயுர் ஆரோக்கிய தன சம்பதம், சத்ருபுத்தி விநாசாய தீபஜோதிர் நமோஸ்துதே அப்படிங்கிற அந்த ஸ்லோகமே அதான் என்ன சொல்லுதுன்னா, தீபஜோதி ஏற்றுவதால் என்னெல்லாம் நடக்கும்னா, சுபம் கரோதி கல்யாணம், சுபமும் வீட்டில் நித்திய மங்களங்களும் உண்டாகும், ஆரோக்கியம் தன சம்பதம், உடலில் உபாதைகள் நீங்கி தனமும் பெருகும், ஐஸ்வர்யமும் பெருகும். நம்ம யாரையும் விரோதியாக நினைக்க போகிறதில்ல. நம்மளை யாராவது விரோதியாக நினைச்சிருந்தாலும் சத்ருபுத்தி விநாசாய், அந்த எதிரியுடைய அந்த கெட்ட எண்ணம், நம்மளை பற்றிய சத்ருங்கிற அந்த எண்ணம் நீங்கி போய் அந்த அனுகிரகத்தை எது தருகிறது? தீபஜோதி தருகிறது. அந்த தீபஜோதி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லி அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். அருணகிரிநாதருடைய தீபமங்கள ஜோதி நமோ நமோங்கிற திருப்புகழையும் பாடி இறைவனை வழிபடலாம். அன்னைக்கு எந்த திசையை நோக்கி தீபம் ஏற்றினால் சிறப்பாக இருக்கும்? பொதுவாகவே கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது சகல விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாகவே வீட்டில் விளக்கேற்றுறவங்க நார்மலாக கிழக்கு முகமாக திரி போட்டு ஏற்றுவோம். நம்ம பஞ்சமுகமாக குத்துவிளக்கு போட்டு ஏற்றுறதுங்கிறது வேறு. அதில் எல்லா திக்கிலையும் நம்ம இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஒரு முகமாக நம்ம போடும்போது கிழக்கு முகமாக போடணும். அதே போல் ஒத்த திரியாக போடாமல் ரெட்டை திரியாக போடணும். ஏன்னா பொதுவாகவே அது ஒத்த திரியாக போடுறது அப்படிங்கிறது நோய்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மரபு சொல்லப்படுது. அதனால் கிழக்கு முகமாக 2 திரியை சேர்த்து போடுறது, இல்லை கிழக்கு மேற்காக 2 பக்கமும் போடலாம். இல்லை பாக்கி இப்போ திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு வைக்கும்போதும் பொதுவாகவே அத்தனை திசைகளையும் இருக்கும் நம்ம தீபஜோதி. பொதுவாக தெற்கை பார்த்து மட்டும் வைக்கக்கூடிய வழக்கம் இல்லை. ஏன்னா அது யமராஜனுடைய பட்டணத்தை குறிக்கக்கூடிய திசையாக இருக்கிற காரணத்தினால, அதனால் கஷ்டங்கள் வருங்கிற ஒரு நம்பிக்கை சில பேருக்கு இருக்கும் காரணத்தினால தெற்க தவிர்ப்பாங்க. ஆனால் பொதுவில் பஞ்சமுக தீபம் ஏற்றுவதோ பாக்கியுள்ள விஷயங்கள்லையும் எல்லா திக்கிலையும் தீபஜோதி நிறைந்து தான் இருக்கும். சாதாரணமாக விளக்கேற்றுவது கிழக்கு முகமாக ஏற்றுவது சால சிறந்தது. மிகச்சிறப்புங்க ஐயா, நன்றி. புனித மந்திரங்கள், ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில். ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள். ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.